டேய் எவ்வளோ நேரம்டா ரிசல்ட் வந்துச்சா இல்லையா? இதோ இருப்பா பார்த்துக்கல இதோ வந்துடும் சொல்கிறேன். இதை தாண்டா 3 மணி நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்க. எர்றா சீக்கிரம். இதோ இருப்பா நெட்டு ஸ்லோவாக இருக்குப்பா. இதோ இப்போ வந்துடும்ப்பா இருப்பா. ஒன்று வேற ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஏய் எங்கே போகிற? ஃபோன் எத்தனை வர போகிறேன்ப்பா. அது எதுக்கு? அதுவா டோட்டல் செக் பண்ணுறதுக்கு, அதாவது கேல்குலேட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு ஃபோன் வேணும். முதல்ல ரிசல்ட் எடுப்பா, டோட்டல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். எடு. அட்லீஸ்ட் அந்த கேல்குலேட்டர் அதை எடுத்து கூட. கால்குலேட்டர் எதுக்குடா? வெறுப்பேற்றாம ரிசல்ட் எடுப்பா. டோட்டல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். புரியுதா? எர்றா எர்றா பாடுறா, ஃபோன் வேற வருது. எர்றா பா சுத்தமாக முடியலப்பா. ஒரு பேப்பர் பண்ணாது எடுத்து கொடுப்பா. பேப்பர் பண்ணா? கம்ப்யூட்டர் ரிசல்ட் பார்க்குற உனக்கு எதுக்குடா பேப்பர் பண்ணா? டோட்டல் செக் பண்ணுறதுக்கு தான். டேய் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போயிலேருந்து ஃபோன் எடுக்க போகிறேன்ற, கால்குலேட்டருக்கு போகிறேன்ற, பேப்பர் பண்ண வேணுன்ற, கேட்டால் டோட்டல் போகிறேன்ற. ரிசல்ட்டே நான் வரல, அப்புறம் டோட்டல் போடுற நீ. அப்போ என்னதான் நீ டோட்டல் போடுற காட்டுங்க. ஏய் இந்த ரோபோட் கேட்குற அடிஷன் சப்ராக்ஷன் டோட்டல் போட தெரியாமடா 4 மணி நேரம் ரிசல்ட் எடுக்காம உட்காந்துருந்த. பா ரிசல்ட் பார்க்கல. அதான் தெரிஞ்சிருச்சே, அப்புறம் எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு? அப்பாவும் காண்டாகி போயிட்டாரு. இன்னும் இந்த கேல்குலேஷன் போட முடியல. ரிசல்ட் ஒரு வேளை பார்க்க முடியாத போயிடுமோ. ஏய் ஃபோன் அடிக்கிறா. அப்படியே ஃபோன் எடுத்து கூட. என்ன தூக்கி போடுறீங்க? ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களை கவனிச்சிங்க. ஹலோ தம்பி மகேஷ், எப்படி இருக்கீங்க? மாமா பேசுகிறேன்ப்பா. எந்த ஏரியா மாமா? தம்பி இல்லை மாமா, மாம் சைட் மாமாவா இல்லை நீங்கள் டேட் சைட் மாமாவான்னு கேட்டேன் மாமா. ரிசல்ட் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் மாமா, அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை ரிசல்ட் பார்க்கறதுல. ஏதோ நீங்கள் 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டீங்களாமே. 3 சப்ஜெக்டில் ஃபெயிலா? நானே ரிசல்ட் இப்போ தான் பார்த்துன்னு இருக்கிறேன். அதுக்குள்ளே எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அட மாப்பிள, இது கூட தெரியாமல் அப்புறம் சொந்தக்காரனா இருக்கிறதுக்கு என்ன மரியாதை? அதாவது எக்ஸாம் எழுதின எனக்கே ரிசல்ட் என்னைக்கு எப்போ வருதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் மட்டும் கரெக்டாக என்னைக்கு எப்போன்னு தெரிஞ்சு வச்சுன்னு கரெக்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இப்படி காண்டெடுத்துப்பீங்கல்ல. மாப்பிள, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக தான் எடுத்துப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன். இல்லை நான் தப்பாலாம் எடுத்துக்கல, ஜாலியாக தான் எடுத்துக்கேன். சொல்லுங்க. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் பாஸு ஃபெயிலு எல்லாம் சகஜம் தான் மாப்பிள. இதுக்கெல்லாம் போய் கஷ்டப்படலாமா? மாமா இதெல்லாம் கேட்ட அப்புறம் தான் மாமா இன்னும் கஷ்டமாக இருக்குது எனக்கு. மாப்பிள இப்போ என்ன எடுத்துக்கங்க, நான் படிக்கும் போதெல்லாம் வெறும் புக்கு மட்டும்தான். ஆனால் இப்போது ஃபோனு கம்ப்யூட்ரு எல்லாமே இருக்குது. உங்களை சொல்லியும் குத்தம் இல்லை, நமக்குன்னு சொந்தமாக அறிவு இருக்கணும் மாப்பிள. ஏன் சொல்கிறேன்னா, என் பையனுக்கும் ஃபோனு கம்ப்யூட்ரு எல்லாமே வாங்கி கொடுத்தேன். ஆனால் பாருங்க மாப்பிள, அவன் பாஸ் ஆகிட்டான். மாப்பிள, படிப்புன்றது ஒரு ஆர்ட், ஐ மீன் கலை. அதை நம்ம பிடிச்சி படித்தோம்னா எப்பேற்பட்ட எக்ஸாமையும் நம்ம பாஸ் ஆகிடலாம். அப்படியா? அதனால் மாப்பிள்ள, நீங்கள் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு இருங்க. அடுத்து வர்ற +1 +2 எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. யோ நான் ஃபெயில் ஆனது 12லையா, 10ல் கிடையாது. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் 10th படிச்சுக்கிறேன். அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறேன், அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்கு அட்வைஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணியிருக்க. ரிசல்ட்டுன்னு வந்தால் போதும், 10th 12th பார்க்கறது இல்லை. அப்புறம் மாப்பிள்ள, நீங்கள் மிக வெகு மன உளைச்சலில் இருப்பீங்கன்னு தெரியுது. மனசை விட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்கு மாமா இருக்கேன், எப்போ வேணாலும் வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா, இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த நாய் ஃபெயில் ஆனதுக்கு ஊரில் இருக்கலாம் வேறு ஃபோன் பண்ணி துக்கா விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பானுங்க. என்ன சொல்கிறது தெரியலையே. இந்த நாயை இன்னைக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். இந்த வரேன். ஆஹா, பெருசாக பிளான் பண்ணுற போலியே நம்ம ஃபாதரு. ஆமாம் சார் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. பட்டணம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்ச காலேஜில் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டாராம். ஆமாம் சொல்லுங்க ரவி. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்ச காலேஜில் அட்மிஷன் போட்டாராம் நம்ம பையனுக்கு. ஆமாம் ரவி. ஆமாம் சார், ரிசல்ட் வந்துருச்சு சார். ஆமாம் வந்துருச்சு.
இல்லை 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 அது நம்ம பையனே காலேஜ் அட்மிஷன் போட்டோமா சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறாங்களா. ஆமாம். ஓ, இந்த நாய் பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னதை நம்பி இருக்கிறவங்க எல்லா இதுலேயும் காலேஜில் அட்மிஷன் போன வர சொல்ல வச்சுருக்கேன். இன்றைக்கி வர எல்லாரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்லுவேன்? இந்த நாய் ஃபெயில் ஆகிட்டான் அட்மிஷன் போடாதேன்னு எப்படி சொல்லுவேன்? முதல்ல இன்னும் ஒரு வாரத்துக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயும் போகாமல் தான் இருக்கணும். ஹலோ, என்ன சொல்றீங்க? காலேஜ்ல அட்மிஷன் போட்டீங்களா? அப்படியா? என்னங்க, நம்ம பையனுக்கு காலேஜ் கிடைச்சிருச்சுங்க. ஏய், ஃபெயில் ஆனால் எந்த காலேஜில் சீட்டு கொடுக்குறாங்க? எங்கே அந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. சார், யார் நீங்கள்? இந்த காலேஜ் அட்மிஷன்லாம் எப்படி? என் பையன் தான் ஃபெயில் ஆச்சே. தெரியும் சார், அதுக்கு தான் சார் எங்கள் காலேஜே இருக்கு. மகேஸ்வரன் பேரில் சீட்டு பிளாக் பண்ணியாச்சு. பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்போ கட்டுறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டா? சார், நாங்கள் யாரும் அட்மிஷன்லாம் போடல சார். எந்த காசும் கட்டல. நீங்கள் ஆள் மாதிரி ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். 89/45 சென்னை 103. இது உங்கள் அட்ரஸ். மகேஸ்வரன் உங்கள் பையன், கரெக்டா சார்? அதெல்லாம் கரெக்டு தான் சார். மிஸ்டர் மகேஸ்வரன் கரெக்டாக 1 இயருக்கு முன்னாடி எங்கள் காலேஜுக்கு வந்து இந்த வருஷம் +2 ரிசல்ட் வந்த உடனே அவர் பேரில் ஒரு சீட்டை பிளாக் பண்ண சொல்லி அட்வான்ஸ் அமௌண்ட் அன்னைக்கே பே பண்ணிட்டு போயிட்டார் சார். சார், அந்த காலேஜ் பேர் என்ன சொன்னீங்க? MLM டுட்டோரியல் காலேஜ் சார், சென்னையில் தான் இருக்கு. டுட்டோரியல் காலேஜா? பாத்தியாடி என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா? இவன் ஃபெயில் ஆயிடுவான்னு இன்னைக்கு ரிசல்ட் வந்தப்போ முடிவு பண்ணல, +2 சேர்க்கும் போது முடிவு பண்ணிட்டான் அவன் ஃபெயில்னு. அதுக்கு தான் அந்த டுட்டோரியல் காலேஜ் வேலையை பார்த்து வச்சிருக்கான். அட, இப்ப ஃபெயில் ஆனா என்ன? அதான் காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சுல, சந்தோஷப்படுறத விட்டு. நீ முதல்ல அவனை வர சொன்ன. அவன் இல்ல, அவன் ஃபெயில் ஆயிட்டான்ல, அதான் ஃபீல் பண்ண வெளியே போயிருக்கான். இது ஃபீல் பண்ண போயிட்டானா? நான் வர வரைக்கும் அவனை எங்கேயும் விடாத சொன்னா இல்லையா? சோத்துக்கு எப்படி வீட்டுக்கு தானே வரணும்? அப்ப இருக்கு அவனுக்கு. என்னங்க, என்னாச்சு? நீங்க மட்டும் தான் வரீங்க, பையன் எங்க? கிடைக்கலாமா? எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். ஐயோ, பேசாம அவன் சொன்னபடியே கேட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா அவன் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ரிசல்ட் வந்த அன்னைக்கு வீட்டை விட்டு போனான். போய் 4 நாள் ஆகுது. எங்க இருக்கான், என்ன பண்றான், ஒண்ணுமே தெரியல. நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீ ஃபோன் பண்ணி பார்த்தியா? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன், எங்கேயுமே வரலையா. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எனக்கு மட்டும் நான் கஷ்டம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? 4 நாளாக அவனை பார்க்காம பேசாம எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்குது. சொல்ல போனால் உன்னை விட எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதிகம். சும்மா பேச்சுக்கு வராண்டா வந்து நானும் டெவலப்டான். மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ சைல்டு ஏஜில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தது தப்பு தான் மாப்பிள்ள. வீட்டில் அம்மா அப்பாலாம் எவ்வளோ சோகப்படுவாங்க. நீங்கள் தான் மாமா சொன்னீங்க ரொம்ப மன உளைச்சலாக இருந்தால் இங்கே வந்துடலான்ட்டு. அதான் வந்துட்டேன். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, மற்ற நாளெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க, ஆனால் அந்த ரிசல்ட் வந்தால் போதும் உடனே கால் பண்ணி ரிசல்ட் நீங்களே சொல்கிறீங்க. ஏன் இப்படி? திருப்பி கொடுக்கதான் மாப்பிள்ள. புரியலையே மாமா. மாப்பிள்ள, 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் 12th கம்மியாக மார்க் வாங்கிட்டான். அதுக்கு உங்கள் அப்பன் என்னையும் என் பையனையும் அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் கேவலப்படுத்தான் மாப்பிள்ள. அது திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கிட்ட. இதான் அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைய தாக்கணுவாங்களே, அதுதான் போல. மார்க் கம்மியானா அப்பா அம்மா அடிப்பாங்கன்ற பயத்தை விட ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி என்ன பேசுவாங்களோன்ற பயந்தான் மாமா அதிகமாகுது. ஒரு வாட்டி இதை நிறுத்தி பாருங்களேன், பசங்க எனக்கு தெரிஞ்சு நல்ல மார்க் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அட்வைஸ் பண்ணுறான், இதுக்கு மேலே வெங்க இருக்கக்கூடாத. ஹலோ. மச்சான், நான் தான் பேசுகிறேன். தம்பி மகேஷ் நம்ம வீட்டில் தான் இருக்கான். என்ன உள்ள சொல்றீங்க? மகேஷ் அங்கே தான் இருக்கானா? என்னது, என் பையன் கிடைச்சிட்டானா? அப்பாடி, என் பையன் கிடைச்சிட்டான். தம்பி, என்னப்பா இப்படி பண்ணிட்டப்பா? எல்லாரும் எவ்வளோ தவிச்சு விட்டேன் தெரியுமா? மார்க் கம்மியாக எடுத்த டிப்ரெஷனில் வீட்டில் சரியாகவே சாப்பிட முடியலப்பா. அதனால தான்ப்பா இப்படி டிப்ரெஷனில் பண்ணிட்டேன். ஆனால் நீ ஈஸியாக சொல்லிட்டுப்பா, இந்த 4 நாள் நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? நானும் உங்கள் அம்மாவும். ஆனால் தம்பி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிற மாதிரில இருக்கு. சாப்பிடலாம் இல்லைப்பா, டிப்ரெஷனில் வாய்ஸ் மாறிடுச்சுப்பா. இதோ பாரு, படிக்க பிடிக்கிறதா விட்டு, சரியா? உனக்கு என்ன பிடிக்காத பண்ணுப்பா. ஓகேவா? நான் உனக்கு எதுவுமே கேட்க மாட்டேன், சரியா? சரிப்பா. நான் ஏதோ அப்போ ரிசல்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டிருப்பேன்.
எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன் பாடி இப்படிலாம் பண்ணாமா நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா சரியா? ஒரு உங்கள் அம்மா வேற உட்காந்து அழுதுகிட்டே இருக்க நீ போனதுலேருந்து. நீ வந்தாதான். அம்மா அழகானு சொல்லுப்பா, நான் எப்பயே வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துடுறேன்ட்டான். அவங்க பேசுறத பார்த்தா நம்ம வீட்டுக்கு போனால் அவங்கள திட்ட மாட்டாங்க போலயே. இங்கே இதை சாப்பிட்டு லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டே இல்லையா? சீக்கிரம் பண்ணேன், வந்துடுவான் அவன். ரவி வாப்பா வாப்பா. மகேஷ் வந்துட்டியாப்பா? தம்பி என்னப்பா பேக்லாம் எடுத்துட்டு போயிருக்க? இல்லைப்பா, டிப்ரெஷன்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1 வீக்காவது ஆகும்னு நினச்சேன்ப்பா. அதனால தான் மாமா வீட்டுக்கு போகும்போது ட்ரெஸ்ஸஸ் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன்ப்பா படிக்கிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் விடுப்பா, நீ வந்துட்டல அது போதும். எப்படி ஆகிட்டு போற? எப்படி 4 நாள் சத்தியமாக உங்களுக்கு சாப்பிட்ருக்கவே மாட்டேன். நீ வரேன்னு தெரிஞ்சோன்னே அவங்க அம்மாவுக்கு கையும் உள்ள காலம் ஓடல, அப்படியே என்னென்னப்போ சமைச்சு வச்சிருக்கா. எனக்கு கூட அதெல்லாம் பண்ணதில்லைன்னா பாரு. அவனை பேசுறதுன்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயும் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல உள்ள கூட்டு போங்க. ஆமாம்ல, முதல்ல போயிட்டு என்ன பண்ணுறேன், அந்த கேட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம பையன் வந்து தெரிஞ்சு ஊரில் இருக்கலாம் வீட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு நான் பையனை ஒரு வழி பண்ணிடுவானுங்க. புரியுதா? நீ முதல்ல போய் கூட்டிட்டு வா. ஆமா ஆமா, நான் போய் கதவை சாத்திட்டு வந்துடுறேன். தம்பி நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம போய் சாப்பிடலாம். தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா. பா என்னப்பா அடிக்கிற? ஏண்டா நாயே, வருஷம் ஃபுல்லாக சும்மா இருந்துட்டு எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டு போயிருந்தா ஃபெயில் தான்டா ஃபெயில் தான் அவன். இங்கே பாரு, தர டிப்ரெஷன் போயிட்டேன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு வரமாட்டேன் டிப்ரெஷன்லேருந்து. டிப்ரெஷன் உங்களை பெத்து போட்டு 18 வருஷமா டிப்ரெஷன் இருக்குன்னு நான் எங்கடா போகிறது? நான் எங்கே போகிறது சொல்கிறான்.